திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து பிள்ளைமார் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஇடி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதத்தில் வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தாங்க. முதல் வந்து திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா வீராளி மலையில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கின்றன. இதுதான் அவங்க தாத்தா பாட்டியோட அம்மாவோட வீடுன்னு சொல்லியிருக்காங்க. தாத்தா பாட்டி வீடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊரில். அந்த ஊரில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. இங்கே அப்பா அம்மா அப்பா வீட்டிலேருந்துட்டு இப்போ வந்து அங்கேயே போயிட்டு வீடு கட்டிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகி ஒரு வருடத்துலேயே 2 பேர்த்துக்கு பிரச்சனை வந்ததுனால 2 பேருமே விவாகரத்து வாங்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய மணமகனாசம் நல்லவராக இருக்கணும், எந்த குறையில்லாத என்னை வச்சு நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா பார்த்திமா, வயது 25 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா அம்பலக்காரர் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஇடி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் தான், இன்னும் திருமணம் ஆகலை. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வீராளி மலையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் தமிழில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா கடைசி வரைக்கும் நல்லா வச்சு பார்த்திங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.